ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஞான வாசிஷ்டம். இறைவணக்கம். யத சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவான் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத் திளங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவா. ஞான வாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம். மூன்றாவது வில்வ பழக்கதை. பாடல் 1. நின்னுரை அமுததாரை நிறைந்தும் உள்ளமைவு தோன்றா பின்னரும் பூரணத்தை பேசு என ராமன் கேட்ப மண்ணுமா முனிவன் சொல்வான் வரு பொருள் முதல் கணத்தே இன்னலமாகும் மற்ற கணத்து அவ்வாறு இனிமையாக. இரண்டாவது பாடல். இது அனுபவியாதாரார் இச்சிக்க இனிதாம்பத்து காதலியாத போது கைப்புறம் ஆதலாலே ஆதரம் மூலமாகும் இனிமைக்கு இவ்வினிமை தானும் போதும் என்றிடப் போமிச்சை போக்கினால் அனைத்தும் போமே. நிர்வாண பிரகரணத்தில் முதல்ல புசுண்டர் கதை மூலமாக பிராணாயாமம் முதலான யோக சாதனைகளால் சித்தத்தை விஷ்ராந்தி அடையச் செய்ய இயலும். தத்துவ சிந்தனையிலேயே எப்பொழுதும் மனது நின்றிருத்தல் நிர்வாணம் ஆகும். அந்த நிர்வாண நிலையை பெறுவதற்கு மனது சொரூபத்தில் அடங்க வேண்டும். வேதாந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினால மனதை சொரூபத்தில் அடக்க முடியும் என்றாலும் சிலருக்கு அது இயலாத பொழுது யோக சாதனைகளின் உதவியால் பிராணாயாமம் முதலானவைகளால் மனதை கட்டுப்படுத்துதல், அது புசுண்டர் கதை மூலமாக சொல்லப்பட்டது. பிறகு
தேவ பூஜை கதை மூலமாக வசிஷ்டர் தன்னுடைய அனுபவத்தையே, பரமேஸ்வரிடமிருந்து தான் பெற்ற ஞானத்தையே அந்த வேதாந்த சிந்தனா கிரமமான தேவ பூஜை, நிர்குண மானச பூஜை என்பதன் மூலமாக மன அமைதி, சித்த விஸ்ராந்தி பெறுவதற்கான உபாயத்தை எடுத்துச் சொன்னார். இந்த இரண்டோடு சேர்த்து மூன்றாவதாக இன்னொரு உபாயம், இன்னொரு கோணத்திலையும் இந்த சித்த விஸ்ராந்திக்கான சாதனமானது இந்த வில்வ பழக்கதை மூலமாக சொல்லப்படுகின்றது. முதல்ல கதையின் தொடக்கமாக மனதினுடைய சம்சாரத்திற்கு என்ன காரணம் என்பதை விவரித்து சொல்லுகின்றார். முதல் பாடல், நின்னுரை அமுததாரை நிறைந்தும் உள் அமைவு தோன்றா பின்னரும் பூரணத்தை பேசு என ராமன் கேட்ப. மண்ணு மா முனிவன் சொல்வான் வரு பொருள் முதல் கணத்தே இன்னலம் ஆகும் மற்ற கணத்து அவ்வாறு இனிமை ஆகா. அடுத்த பாடல்லையும் இந்த கருத்து தொடர்ந்து வருகின்றது. உலகத்தினுடைய நிலையாமையை முதல்ல காட்டுகின்றார் வைராக்கியத்தின் பொருட்டு. சென்ற அத்தியாயத்தினுடைய முடிவில் வசிஷ்டர் தன்னுடைய ஞானத்தை, தான் பரமேஸ்வரிடமிருந்து பெற்ற ஞானத்தை, ஞான நிஷ்டைக்கான உபாயத்தை எடுத்து சொன்ன பிறகு ஸ்ரீராமர் இந்த ஞானத்தினால் நான் மன அமைதி பெற்றிருக்கின்றேன் என்று சொன்னார். கடைசி 2 பாடல்களில் பார்த்தாக்கா நமக்கு அது தெரியும். தவ்வாது அறிய அரியற்பால எல்லாம் அறிந்தேன், எல்லாம் அறிய வேண்டிய அனைத்தையும் நான் அறிந்துவிட்டேன், எதை அறிய வேண்டுமோ அதை நான் அறிந்துவிட்டேன். சலியாது அருள் பெற்றேன், நிலையான தங்களுடைய அருளை பெற்றிருக்கின்றேன். கைவாரண நேர் ஆசை கடிந்தேன், மத யானையை கொத்த ஆசையை நான் ஒழித்து விட்டேன். ஒன்றில் அசைவில்லேன், இந்த விஷயங்களால் மனது அசைதல் அடையாமல் இருக்கின்றேன், மனது சஞ்சலம் இல்லாமல் இருக்கின்றேன். பிறவி கடலில் தீர நிலை பெற்று பிறல் கற்பனையெல்லாம் அறவிட்டு அயர்வு அற்று அறவழிதாய் அறவே தெளிந்து ஆனந்தத்தை உற உள் கொளிர்ந்து நன்றானது உள்ளம் என்று மெய்ஞான திற வித்தகனாம் வசிஷ்டனும் செப்பி மேலும் செப்பலுற்றார். இப்படி ஸ்ரீராமர் தன்னுடைய மனது சலனமில்லாமல் இருக்கிறது என்று சொன்னாலும், இந்த ஞானத்தினால ஞான உபதேசத்தை பெறுகின்ற பொழுது மனது சில நேரம் சலனம் இல்லாமல் இருக்கும். ஆனால் வாசனையினால் அந்த மனது மீண்டும் சலனம் அடையலாம். அதனால் இந்த ஞானம் ஸ்திரமாக இருக்க வேண்டும், ஞானம் நிலை பெற்றிருக்க வேண்டும். அந்த ஸ்திர ஞானம் பெறுவதற்காகத்தான் மேற்கொண்டு ஸ்ரீராமர் கேட்கின்றார், வசிஷ்டர் சொல்லுகின்றார். உரமுற குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போலே அப்படின்னு கைவல்ய நவநீதத்தில் சந்தேகம் தெளிதல் படலம் தொடங்குகிற பொழுது குரு சொல்லுகின்றார். ஒரு கம்பத்தை நடுகின்ற பொழுது அது அசையாமல் இருப்பது, நல்லா ஆழமாக குழி தோண்டி கம்பத்தை ஊன்றுகின்றோம். ஆனால் அது அசையாமல் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்காக அதற்கு பக்கத்தில் அந்த குழியிலேயே நல்ல கடினமான கற்கள் எல்லாம் போட்டு கிட்டிட்டு அசையாமல் அப்பப்போ நல்லா அசைத்து பார்த்து அது அசையாத வரைக்கும் உறுதி செய்கின்றோம், அந்த மண்ணை திடப்படுத்துகின்றோம். அந்த மாதிரி ஸ்ரவணத்தினால ஞானம் வருகின்றது. ஆனால் அந்த ஞானம் திடப்பட்டதாக உலக விஷயங்களால் விவகாரங்கள் செய்கின்ற பொழுது சலனம் அடையாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு ஞானமானது திடம் பெற வேண்டும். அதை ஞான நிஷ்டைன்னு சொல்கிறோம், ஸ்தித பிரஜைன்னு சொல்கிறோம், திருட அபரோக்ஷ ஞானம்னு சொல்கிறோம்.
அதற்கு ஸ்ரவணத்தை தொடர்ந்து பண்ணணும். மனன நிதித்தியாசனங்களையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த ஞான நிஷ்டை வர்ற வரைக்கும் தொடர்ந்து நம்ம அபியாசத்தை விடாமல் செய்ய வேண்டும். அதனால்தான் அடுத்த கதை தொடருகின்றது. அதனால் வேதாந்த விஷயமானது, மோட்ச சாதனமானது, நிர்வாணத்திற்கான சாதனம் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டாலும் அதை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக இன்னும் சில உபாயங்களையும் அடுத்தடுத்த கதைகள் மூலமாக சொல்லுகின்றார். ஸ்ரீராமரே கேட்கின்றார், நின்னுரை அமுத தாரை நிறைந்தும் உள் அமைவு தோன்றா. உங்களுடைய உபதேசமாகிய உங்களுடைய உரையாகிய அமுதம் போன்ற தாரைங்கிறது மழை, அமுதம் போன்ற மழை போன்ற உபதேசம். அது எப்படி இருக்கு? அமிர்தம் மாதிரி இருக்கின்றது, கேட்பதற்கு இனிமையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அதை நான் கேட்டிருந்தும் உள் அமைவு தோன்றா. உள் அமைதியானது இன்னும் நிலைத்ததாக இல்லை. வருது, அப்பப்போ வருகின்றது, ஆனால் நிலைத்ததாக இல்லை. அதனால பின்னரும் பூரணத்தை பேசு என ராமன் கேட்க, தாங்கள் மேலும் அந்த பூரணமான பரம்பொருளை பற்றி இன்னும் சொல்ல வேண்டும், மேலும் சொல்ல வேண்டும் என்று ஸ்ரீராமர் கேட்க, நிதித்தியாசனத்திற்காக கேட்க, மண்ணு மா முனிவன் சொல்வான். வசிஷ்ட முனிவரானவர் சொல்லுகின்றார். மன்னுனா சிறந்த ஞானத்தில் நிலை பெற்றிருக்கின்ற ஞான நிஷ்டரான பிரம்மனிஷ்டரான முனிவர் சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் உபதேசம் வருது. வரு பொருள் முதல் கணத்தே இன்னலம் ஆகும். ஒரு பொருளை, உலக விஷயங்களை, போக விஷயங்களை நம்ம சேர்க்கின்ற பொழுது அது வருகின்ற கணத்தில் இனிமையாக இருக்கின்றது, நலமானதாக நல்லதாக நமக்கு தெரிகின்றது. ஒரு பொருள் கிடைச்சவுடனே, அது கிடைத்தவுடனோ அல்லது சில காலத்திற்கோ இன்பம் தருவதாக, நன்மையை தருவதாக இருக்கின்றது. லௌகிக்கமான அதில் ஒரு பலன் இருக்கின்றது, கிடைக்கின்றது. ஆனால் மற்ற கணத்து அவ்வாறு இனிமை ஆஹா. அதே பொருளானது அடுத்த கணத்தில் அல்லது சில காலங்களில், சில நாட்களில் அது அந்த இன்பத்தை தருவது, நன்மையை தருவது போய்விடுகின்றது, துன்பத்தை தருவதாக மாறிவிடுகின்றது. இது உலகத்தினுடைய நிலையாமை அதன் மூலம் காட்டுகின்றார். எந்த உலக விஷயத்தை நம்ம எதை அனுபவித்தாலும் அது சேர்க்கிற பொழுது ஒரு சுகம் இருக்கு. ஆரம்ப நிலைகளில் சுகமாக இருக்கின்றது, ஆனால் காலப்போக்கில் அது மாறிவிடுகின்றது. அதனால் பொருளோட தன்மை, மனதோட தன்மை, உறவுகளோட தன்மை அப்படித்தான் இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி இருப்பது இல்லை, மாறுபடும் தன்மை. அதனால் நிலையற்ற தன்மை, அனித்தியத்துவங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய, உலகத்தினுடைய ஒரு தோஷம், ஒரு குறைபாடு. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும், மாயையினால் பண்ணப்பட்ட எல்லா பொருள்களும் விகாரம் உடையவை, காலத்தினால் மாறுபடக்கூடியவை. ஒரே அனுபவத்தை நமக்கு எப்பொழுதும் அது தருவது இல்லை. ஒரு பொருள் ஒரு காலத்தில் சுகத்தை தருகின்ற அதே பொருள் இன்னொரு காலத்தில் நமக்கு துன்பத்தை தருவதாக இருக்கின்றது. இது நமக்கு உலக அனுபவம். எல்லோருக்குமே எல்லா விஷயத்திலும் அப்படித்தான் இருக்கின்றது. அடுத்த பாடல்ல மேலும் சொல்றார், ஏது அனுபவியாதார் ஆர். இந்த அனுபவம் யாருக்கு இல்லை? எல்லோருக்குமே இருக்கின்றது. இது உலகம் முழுவதும், இந்த உலகத்தினுடைய தன்மையே அப்படி. அதனால் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய அனுபவம் இது. பொருள்கள் மாறுபடும் தன்மை உடையவை. ஆகவே பொருள்களிலிருந்து வரக்கூடிய சுகமானது மாறுபடும் தன்மை உடையது. கொஞ்ச காலத்துக்கு, எல்லாமே கொஞ்ச காலம்னா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னா, அப்போ கொஞ்ச நாளைக்கு தான் அது சுகம் தருவதாக இருக்கின்றது. சுகம் போச்சுன்னா அது மேலே இருக்க ஆசையானது போய்விடுகிறது. ஆனால் அதை அடுத்த பொருளை தேட ஆரம்பிக்கிறோம். ஒரே பொருளே நமக்கு நிலைத்த சுகம் தருவதாக இருந்தால் அடுத்த பொருளுக்கு போக வேண்டியது இல்லையே. ஆனால் அடிக்கடி பொருள்களை மாற்றுகின்றோம், உறவுகளை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கின்றோம், புதிய உறவுகளை தேடுகிறோம், பழைய உறவுகளை கழட்டிவிட பார்க்கிறோம். இப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்னது? அதிலிருந்து வரக்கூடிய சுக மாறுபாடு தான். அது எப்பொழுதுமே ஒரு நிலையான பூர்ணமான சுகத்தை தருவதாக இருந்தால் நாம் அதை விட வேண்டும், மாற்ற வேண்டும் என்று நினைக்க மாட்டோம். அப்படி அது இல்லை. அதனால் எல்லோருக்குமே இந்த அனுபவமானது இருக்கின்றது. அதுக்கப்புறம் அடுத்த வரி, இச்சிக்க இனிதாம் வஸ்து காதலியாத போது கைப்புறம்
ஆதலாலே கைப்பு அடையும் தன்மை உடையதாக இருப்பதால். பொருள் இருக்கு. இன்னொரு கோணத்துல சொல்றார். ஒரு கோணத்துல பொருளே மாறுபடுகின்றது. ஒரு கணத்துல சுகத்தை தந்தது அடுத்த கணத்துல துக்கத்தை தருவதாக ஆகின்றது. அல்லது பொருள் அப்படியே இருந்தாலும் நம்ம மனதுல தோன்றுகின்ற ஆசையானது மாறிவிட்டால் பொருள் சுகத்தை தராததாக ஆகிவிடுகின்றது. ரெண்டுமே, பொருளும் மாறுபடுது, மனதும் மாறுபடுகின்றது. ஆணோ பெண்ணோ ஒருத்தர் விரும்புகிறார்கள், விரும்புகிற பொழுது நல்ல சுகமாக தான் இருக்கு. திருமணம் ஆன பிறகு அந்த இன்னொருத்தருடைய இன்னொரு முகமானது தெரிகின்றது. அதனால முதல்ல மாதிரி நீ இல்லைன்னு கணவன் மனைவியை பார்த்தோ அல்லது மனைவி கணவனை பார்த்தோ சொல்லுகிறார்கள். அப்ப பொருள் அவர்கள் மாறிவிட்டார்கள்னு. அல்லது அவர்கள் மாறாமல் இருந்தாலும் இப்போ பார்ப்பவனுக்கு அதன் மேல இருக்கக்கூடிய மோகம், ஆசையானது போய்விடுகிறது. அதனால அதே பொருளானது துக்கத்தை தருவதாக, விருப்பத்தை தராததாக, இன்பத்தை தராததாக ஆகிவிடுகிறது. அதனால இச்சிக்க இனிதாம் வஸ்து. ஆசை இருக்கிற வரைக்கும் இனிமையாக இருக்கின்ற பொருள், அந்த மோகம் இருக்கிற வரைக்கும் இனிமையாக இருக்கிற பொருள். அதனால மோகம் 30 நாள்னா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். மோகம் புத்தியில் வரக்கூடிய ஒரு கலக்கம், மாறுபாடு. ஆசைங்கிறது மனதில் உணர்வு ரீதியாக வரக்கூடிய ஒன்று. ஒரு பொருள் சுகத்தை தரும் என்று ஆசைப்பட்டு பொருளை சேர்க்கிறோம். அந்த மனது விஷயத்தின் மேலே ஆசைப்படுற பொழுது புத்தியானது என்ன பண்ணுது, அந்த பொருளில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் பார்க்காம நிறைகளை மட்டும் பார்க்குது. அதை பாசிட்டிவ் ஆக்கி இதுதான் நல்லது, இதுதான் மேலானது, இதை நம்ம அடைஞ்சா இதை விட வேறானது உலகத்தில் வேற எதுவும் கிடையாது என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது. எல்லா பொருள்லையுமே குறை நிறைங்கிறது இருக்குது. ஆனால் எந்த பொருள் மேலே நமக்கு ஆசை வருகின்றதோ அந்த ஆசைப்படக்கூடிய பொருளில் இருக்கக்கூடிய குறைகள் தெரிவது இல்லை. அப்போ அதில் நம்ம மோகத்தை அடைகின்றோம். மேலும் மேலும் நம்ம அதன் மேலே பற்றை அடைகின்றோம். அதனால் அந்த ஆசை பலமாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பொருளை சேர்த்ததுக்கப்புறம் புத்தி அப்போ அதுக்கப்புறம் தான் வேலை செய்யுது. பொருளை சேர்க்கிற வரைக்கும் புத்தி வேலை செய்கிறதில்ல. பொருள் சேர்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்து அனுபவிக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய குறைகள் தெரிய தொடங்குகின்றன. சேர்ந்து வாழ தொடங்குகின்ற பொழுது, தனித்தனியாக தூரமாக இருக்கிற வரைக்கும் ஒரு சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள் மட்டும் பேசுகிறார். அதுவும் ஆளே பார்க்காம ஃபோன்லேயே பேசிக்கிறாருன்னா, அதனால எல்லாம் சுகமாக தான் இருக்குது. ஆனால் திருமணம் பண்ணி கொண்டு சேர்ந்து வாழ்கிறது 24 மணி நேரமும் கூட இருக்கிற பொழுது அப்போ தான் அதனுடைய முகம் தெரிகின்றது. மேக்கப் போடாத முகம் தெரியுது. அதனால் அது வரைக்கும் வெளியே பார்க்குற போதெல்லாம் மேக்கப் போட்ட முகமாக பார்க்குறான். மேக்கப் போடாத முகம் வீட்டில் இருக்கிற பொழுது, பக்கத்தில் பார்க்கிற பொழுது, தூங்கி எழுந்த உடனே பார்க்கிற பொழுது தான் தெரிகின்றது. அதனால் முகம்ங்கிறது இங்கே முகம் மட்டும் இல்லை, அகமும் கூட, மனசும் கூட அப்போ தான் தெரியுது. அதனால புத்தி தெளிவாயிருது. ஐயோ தப்பு பண்ணிட்டோம், தவறான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து விட்டோம் அப்படின்னு அந்த மோகமானது 30 நாளில் தெளிவாயிரும். கொஞ்சம் அனுபவிக்க சரியாயிரும். ஆனாலும் அந்த ஆசையானது கொஞ்சம் நாளைக்கு நீடித்து இருக்கும். ஆசையினால் ஒரு வேற மாறி வந்துட மாட்டாரோ, திருந்திட மாட்டாரோ, சரியாயிட மாட்டாரோ, பொருள் நல்லாயிருமோ அப்படிங்கிற அந்த ஆசையினால் இன்னும் ஒரு 30 நாளைக்கு கண்டினியூ பண்ணுவார். அதுக்கப்புறம் ரெண்டும் போயிடும், ஆசையும் போயிடும், மோகமும் போயிடும். அதுக்கப்புறம் தலையெழுத்தேன்னு வாழ்க்கை நடக்கும். அப்படித்தான் பெரும்பாலும் உலகத்தில் இருக்குது. அதனால் இச்சிக்க இனிதாம் வஸ்து. ஆசை இருக்கிற வரைக்கும் சுகமாக இருக்கக்கூடிய பொருள் காதலியாத போது, அந்த ஆசையானது போன பொழுது கொஞ்சம் அனுபவித்த உடனே மனதில் அதன் மேலே இருக்கக்கூடிய ஆசையானது நீங்கி விடுகிறது. ஏன்னா அது மோகத்தினால வந்தது, வாஸ்தவமாக இல்லை, காமத்தினால அல்லது மோகத்தினால ஏற்பட்டது. அந்த மோகம் தெளிகின்ற பொழுது காணல் நீர் பார்க்கிற வரைக்கும் சுகமாகவே இருக்குது, தூரமாக இருக்கிற வரைக்கும் ரம்யமாக இருக்குது, ஆஹா ஓஹோன்னு பாராட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் பக்கத்தில் போனதுக்கு அப்புறம் தான் தெரிகின்றது அது ஒன்றும் இல்லைன்னு. அப்போ அந்த ஆசையானது போய்விடுகிறது. உண்மை தெரிகின்ற பொழுது ஆசை போய்விடுகிறது. ஆசை போனாக்க கைப்பூனா அது கசப்பு உடையதாக, இனிமை மாறி கசப்புங்கிறது ஆகிவிடுகின்றது. வாழ்க்கை கசக்க தொடங்குகின்றது. அதனால் என்னன்னா, காதலிச்சது 3 வருஷம், திருமணமாகி வாழ்ந்தது 6 மாதம்னா, அதுக்கப்புறம் உடனே டைவர்ஸ்னா, தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறான். மாறிவிட்டதுன்னா, காதலிச்ச பொழுது இனிமையாக இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த அந்த ஆசை போன பிறகு அதுவே வாழ்க்கை கசக்க தொடங்குகிறது. உடனே விவாகரத்து இல்லை தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்கிறதுன்னு போயிடுறான். அது ஜட பொருள்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம்,
எல்லாம் அப்படித்தான் இருக்குது. அதனால் கைப்பூனை அந்த பொருள் மேலே இருக்க ஆசை நீங்குகின்ற பொழுது அந்த சுகமானது அந்த அதிலிருந்து வரக்கூடிய இன்பம் போய் விடுகிறது, துன்பமாக ஆகிவிடுகின்றது. அதனால் என்ன தெரியுது? அதை சொல்ல வர்றார். ஆதலாலே இப்படி இருக்கிறதுனால, ஒன்று உலகம் மாறுபடும் தன்மை உடையதாக இருப்பதால் துன்பம் வருது. இன்னொன்று பொருள் அப்படியே மாறாமல் இருந்தாலும் நாம மாறிடுறோம், நம்மளுடைய மனது மாறிவிடுகிறது. பொருள் மேலே இருக்கக்கூடிய ஆசை நீங்கிவிட்டா துன்பமானது அதே பொருளில் இருந்து துன்பமானது நமக்கு வருகின்றது. ஆதலால் ஆதரம் மூலம் ஆகும் இனிமைக்கு, இந்த இனிமைக்கு பொருள் சுகமாக இருக்கிறதுக்கு காரணம், பொருள்ல இருந்து சுகம் வருவதற்கு காரணம் ஆதரம். ஆதரம்னா ஆசை. அந்த ஆசை தான் காரணம். ஆசை இருக்கிற வரைக்கும் சுகம், ஆசை நீங்கிவிட்டால் சுகமானது இல்லை. அதனால் பொருளில் இருந்து சுகம் வரவில்லை, ஆசைதான் சுகத்தை, சுகம் இருப்பதாக தோற்றுவிக்கின்றது. நமக்குள்ள ஒரு மயக்கத்தை, மாயையை ஏற்படுத்தி இன்ப தோற்றத்தை கொடுக்கின்றது. ஏன்னா ஒரே பொருள் ஒரு மனிதனுக்கு இன்பமாக இருக்குது, இன்னொரு மனிதனுக்கு துன்பமாக இருக்குது. ஒருத்தன் அந்த பொருள் வேணும்னு நினைக்கிறான், இன்னொருத்தன் அந்த பொருள் வேண்டாம்னு நினைக்கிறான். ஒருத்தன் அந்த உறவு வேணும்னு நினைக்கிறான், இன்னொருத்தன் வேண்டான்னு நினைக்கிறான். அப்போ அது பொருள் சார்ந்ததாக இருந்தாக்க எல்லோருக்கும் விருப்பத்தை தருவதாக இருக்கணும். அப்படி இல்லை. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? பார்ப்பவனுடைய மனது தான் இது நல்லது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை, அல்லது இது சுகமானது அப்படிங்கிறத மனதில் இருக்கக்கூடிய ஆசையினால் அது கல்பிக்கப்படுகின்றது. அந்த பொருள் மேலே சுகமானது மனதில் இருக்கக்கூடிய ஆசையினால் கல்பிக்கப்படுகின்றது. அந்த ஆசையை நீங்கிட்டா சுகமானது போய்விடுகிறது. அல்லது எது வரைக்கும் அந்த பொருள்ல இருந்து சுகம் வருமோ அது வரைக்கும் ஆசை இருக்கும். சுகம் வரலைன்னா ஆசையானது நீங்கிவிடும். இப்போ உறவுகள் அப்படித்தான் பார்க்குறோம். தன்னுடைய மகனோ மகளோ பருவ வயது வந்து அவர்கள் விருப்பம் போல் அவர்கள் வாழத் தொடங்குகின்ற பொழுது அது வரைக்கும் இருந்த என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு அப்படிங்கிற அந்த ஆசையானது போய்விடுகிறது. எனது அதிலிருந்து தனக்கு ஆதரவாக இருந்த வரைக்கும் சுகம் இருந்தது. அவர்கள் சுதந்திரத்துக்கு போகிற பொழுது அந்த ஆதரவு மாறி விடுகிறது. அப்போ அதன் மேலே இருக்கக்கூடிய ஆசையானது, இன்பம், விருப்பமானது மகன் மேலே, மகள் மேலே நம்மளுடைய கருத்துக்கு மாறுபட்டு அவர்கள் செயல்படுகின்ற பொழுது அவர்கள் மேலே இருந்த ஆசையானது போய்விடுகிறது. அதனால் அதை வெறுக்க தொடங்குகிறார். அதனால் வீட்டுக்கு வராத, வீட்டை மிதிக்காத, என் முகத்திலேயே முழிக்காத, இப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, எங்கேயோ போய் நீ வாழ்ந்துட்டு போகணும். அதுக்காக வெட்டு குத்துக்கெல்லாம் போகிறான். அதனால் ஆளை வச்சு கொள்வது அல்லது இவரே கொள்வது அப்படின்னு மகன் அல்லது மருமகன் அப்படி யார் மேலே அதிகமாக விருப்பம் இருந்ததோ அவர்களையே கொல்வதற்கு மனிதன் தயாராக இருக்கின்றான். இது என்ன காரணம்? எந்த ஒரு குழந்தைய பார்த்து பார்த்து வளர்த்தானோ, அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து 20 வருஷமாக வளர்த்தாரோ, அதே குழந்தைய கொல்றதுக்கு தயாராகிறான் அப்படின்னாக்கா அந்த மனசு எப்படிப்பட்டதுங்கிறது தெரிகின்றது. ஆசை இருக்கிற வரைக்கும் சுகம் இருந்தது, ஆசை போனது சுகம் போனது. அதனால் ஆசை தான் இந்த சுகத்தை உண்டு பண்ணுகின்றது, அது பொருளில் இல்லை. அதான் சொல்கிறார், இவ்வினிமை தானும் போதும் என்றிட போம், இச்சை போக்கினால் அனைத்தும் போமேனா. அதனால் இந்த இனிமை, இந்த சுகமானது பொருள் இருந்தாலும் நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு வைராக்கியமானதான் வந்தால் அந்த இனிமையானது போய்விடும். அதனால் போதும் என்றிட இனிமை தானும் போகும். இந்த சுகமானது போதும்னு ஒருவனுக்கு மனதில் ஒரு எண்ணம் வந்து விட்டா அதற்கு மேலே அதிலிருந்து இனிமையானது இருக்காது. சாப்பாடே என்னதான் ருச்சியாக இருந்தாலும் இவர் பசியாக இருக்கிற வரைக்கும் அதை நல்லா சாப்பிட்றாருன்னா, ருசி இல்லாத சாப்பாடு கூட பசியோடு இருக்கிற பொழுது நல்லா ருச்சியாக தெரியுது. அப்புறம் பசி அடங்கிட்டா அப்போ தான் அதில் உப்பு இல்லை, காரம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் சொல்கிறான். பசியாக இருக்கிற வரைக்கும் நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இது சரியில்லை, அது சரியில்லைன்னு அப்புறமா கமெண்ட் வருது. அல்லது அமிர்தமாக உண்மையிலேயாவது சுவையுடையதாக இருந்தாலும் இவனுக்கு பசி அடங்கி போதுங்கிற எண்ணம் வந்தால் அதற்கு மேலே வேண்டாம்னு அதை விளக்குகின்றான். அப்போ அது வரைக்கும் அது சுவையாக இருக்கே, இன்னும் 2 கரண்டி சாப்பிடுன்னா, அது இருந்தாலும் என்னால் முடியாது, இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிற அந்த போதுங்கிற எண்ணம் வந்தால் அதற்கு மேலே அந்த இனிமை தெரியாது, இனிமை போய்விடுகிறது. அதனால் என்ன முடிவுனா, இச்சை போக்கினால் அனைத்தும் போமே. இந்த இச்சை, ஆசைதான் பொருள்களை சேர்த்து வைப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆசை போனால்
பொருளை விட்டு விடுவோம். அதனால் இப்படி உலகத்தினுடைய யதார்த்தத்தை சொல்லிவிட்டு இதற்கு மேலே ஹிதோபதேசம் செய்கின்றார். அடுத்த பாடல், 3வது பாடல். பன்மையா மாசை தீர்க பாவனை அருக சித்தம் இன்மையாய் ஒழிக சங்கம் இலாமையாய் உனக்குச் சொல்வாம் உண்மை வாதனை பற்றா உள்கரணத்தால் புரியும் செய்கை வன்மையால் கலக்கம் கோடி வருகினும் வருத்தம் செய்யா. பன்மையாம் ஆசை தீர்க பாவனை அருக சித்தம் சித்தம் பாவனை அருக இன்மையாய் ஒழிக சங்கம் சங்கம் இன்மையாய் ஒழிக இலாமையாய் உனக்குச் சொல்வாம். புன்மை வாதனை பற்றா உள்கரணத்தால் புரியும் செய்கை வன்மையால் செய்கை வன்மையால் கலக்கம் கோடி வருகினும் வருத்தம் செய்யா. ஆசை பன்மையாம் தீர்க விஷயங்கள் மேலே பலவிதமான விஷயங்கள், பன்மைங்கிறது பன்மை பொருள்கள் பலவாக இருக்கக்கூடிய உலகப் பொருட்கள், போக விஷயங்கள், அதன் மேலே இருக்கக்கூடிய ஆசை தீர்க ஆசையை விட்டு விடுவாயாக. ஏன்னா சுகமோ துக்கமோ அது பொருள் தருவது இல்லை, நம்மளுடைய மனது ஏற்படுத்துவது. மனது மோகத்தினால விருப்பு வெறுப்பை ஏற்படுத்துகின்றது, அதுதான் சுகதுக்கமாக ஆகின்றது. அதனால் சுகதுக்கத்திற்கு பொருட்கள் காரணம் அல்ல, மனதில் இருக்கக்கூடிய மனதில் தோன்றுகின்ற விருப்பு வெறுப்புகள் தான் காரணம். சுகதுக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால், விடுபட நீ விரும்பினால் இந்த மனதில் தோன்றுகின்ற விருப்பு வெறுப்புகளை நீக்கி விடுவாயாக. அதுதான் சுகதுக்கத்தை உண்டு பண்ணுகின்றது என்பதனால் அதான் கேத்து. அதனால் ஆசை தீர்க. அப்புறம் சித்தம் பாவனை அருக. சித்தம் மனதானது சிந்திக்கின்ற அந்த தன்மையுடைய மனதின் அம்சம், அந்த கரணத்துடைய அம்சமானது பாவனை அருக. இந்த விஷயங்களை பாவிக்கிறத அறுத்து கொள்க, நீக்கிக் கொள்க, விட்டு விடுவதாகுக. பாவனைனா கற்பித்தல், கற்பனை செய்து கொள்ளுதல், விஷயங்களையே திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணுறது, சங்கல்பம்னு சொல்கிறாரு. மீண்டும் மீண்டும் சிந்தனை பண்ணுறதுங்கிறதான் பாவித்தல். அதனால் அனித்தியமான அல்பமான துக்கஸ்வரூபமான விஷயங்களை மோகத்தினால மனது மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்கின்றது. அதனால் விருப்பு வெறுப்பானது வருகின்றது. அந்த பொருளை அடையணும் அப்படின்னு இது கற்பனை பண்ணிக்கொள்ளு, இந்த பொருள் இருந்தால் சுகம்னு இந்த மனது கற்பனை பண்ணி கொன்றது. அப்படி மீண்டும் மீண்டும் அதையே சிந்திக்கின்றது. அதனால் விளம்பரங்கள்லாம் அதை என்ன பண்ணுது, நம்ம மனதில் பாவனையை ஏற்படுத்துறது தான் விளம்பரத்தோட நோக்கம். ஒரு சங்கல்பத்தை தூண்டுறது தான், வேறு விதமாக சொன்னால் ஆசையை தூண்டுறது தான் விளம்பரத்தோட நோக்கம். திரும்ப 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 ஏன் அதை போட்டு கொண்டு இருக்கிறான், அதை பார்க்க 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 மனது சும்மா இருக்கிற பொழுதும் அதை பற்றிய எண்ணமானது வரும். அப்புறம் அதில் அவனெல்லாம் நன்மை சொல்லி இருக்கிறானோ அதை பற்றி சிந்தனை பண்ண தொடங்கும். சிந்தனை பலமாக பலமாக அது ஆசையாக பரிணமிக்கும். ஆசையாக பரிணமித்தா எந்த விலை கொடுத்தாவது அதை வாங்கிடலாம்னா, இல்லை கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னா இஎம்ஐலையாவது வாங்கி போடு, கடனை வாங்கியாவது வாங்குனா. அதனால் இந்த பாவனை தான், விஷயத்தை மீண்டும் மீண்டும் சிந்தனை பண்ணுறது தான் அதை பொருளை அடையிறதுக்கான விருப்பு வெறுப்புகளை தோற்றுவிக்கின்றது. அதனால் இந்த பாவனையை விட்டுவிடு. இப்போ விஷய சிந்தனையை, விஷயங்களை பற்றிய கற்பனைகளை விட்டுவிடு, எண்ண ஓட்டங்களை விட்டுவிடு. இப்போ பிராரப்தத்தினால எது வருதோ அது வரட்டும் போகட்டும். அதே சமயம் ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கிறதுங்கிறத செய்யணும். அதனால் நம்ம செய்ய வேண்டிய செயலை செய்து கொண்டு போகிறோம். ஆனால் பலனில் நோக்கம் இல்லாமல், பலனை பற்றிய சிந்தனை இல்லாமல், பலனை பற்றிய பாவனை இல்லாமல் நாம் நம்மளுடைய கடமையை செய்து கொண்டு போகிறோம். அது வர்றதுங்கிறது பிராரப்தத்தினால எது வருமோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் என்பது தான். அதனால் இங்கே மனதில் புதிதாக இது வேண்டும் அது வேண்டும், இதை அடையணும் அதை அடையணுங்கிற கல்பனை பண்ணுறது இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கை சுகமாக இருக்கும். ஏன்னா கல்பனை இல்லைன்னா எதிர்பார்ப்பு இருக்காது, பேராசையானது இருக்காது.
ஒரு கனவு இதெல்லாம் இருக்காது. வாழ்க்கை யதார்த்தமாக போகும். அப்படி யதார்த்தமாக போகிற வரைக்கும் அதுவே ஒரு மன அமைதியை தரும், கவலையற்ற தன்மையை தரும். அதுக்காக வேலை செய்யாமல் சும்மா இருக்கிறதுங்கிறது இல்லை. நம்ம செய்கிற வேலையை அதுதான் ஸ்வதர்மம்னு சொல்கிறோம். நமக்கு இயல்பாக அமைந்த கடமையை நம்ம செய்து கொண்டு போகிறோம். ஆனால் அதனுடைய பலனை கற்பனை பண்ணுறது இல்லை. இது வந்தால் இப்படி நல்லா இருக்கும், அப்படி நல்லா இருக்கும், அதனால இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது. அல்ல குழந்தைய வளர்க்குறோம், வளர்ந்த பிறகு பெரிய ஆளாகி நம்மளை இப்படி வச்சு காப்பாற்றுவான், இது பண்ணுவான் அது பண்ணுவான்னு அந்த பலனை எதிர்பார்க்கிறதுங்கிறது இல்லை. நாம் விரும்பினோம், திருமணம் பண்ணோம், குழந்தை வந்தது, அந்த குழந்தை சந்ததிகளை விருத்தி பண்ணுறது ஸ்வதர்மம். அதற்காக குழந்தைகளை வளர்க்கிறோம், அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம சேர்த்து கொடுக்கிறோம். அதற்கு மேலே அவனுடைய வாழ்க்கையை அவன் பார்த்து கொள்வான். வயதான காலத்தில் நமக்கு செய்யறதை செய்யலாம், செய்யாமலும் போகலாம். அதை நம்ம எதிர்பார்த்து அவர்களை வளர்க்கலை. நம்மளுடைய கடமை அது. அந்த குழந்தைகள் தெய்வ குழந்தை. இந்த உலகம் தொடர்ந்து இயங்கி கொண்டிருப்பதற்கு சந்ததிகள் வேண்டும். அதை நம்ம செய்கிறது நம்மளுடைய கடமை. அதனால் செய்கிறோம், அவ்வளோதான். அதனால் அப்படி எந்த விஷயத்திலையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால், அந்த பாவனைகள் கற்பனைகள் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் இருக்கும். அதான் சொல்கிறார். அடுத்த வரியில் சொல்ல போகிறார். இந்த மனசில் விஷயங்களை குறித்த, எதிர்காலத்தை குறித்த பாவனை கற்பனை விட்டுவிடு. இன்மையாய் ஒழிக சங்கம். இந்த பற்றினை, ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் மேலே இருக்கக்கூடிய பற்றினை விட்டுவிடு. சங்கம் இன்மையாய் ஒழிக. சங்கமானது இல்லாத பொருள் மேலே இது வந்தால் நல்லா இருக்கும்னு கற்பனை பண்ணுறது முதல்ல சொன்னது, பாவனை அருக சித்தம். இங்கே சங்கம் இன்மையாய் ஒழிக. இருக்கிற பொருள் மேலே சங்கத்தை விட்டு விடுவாயாக. அல்லது இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அன்வயம் பண்ணுறதா, நம்ம அன்வயம் பண்ணுறதுக்கு மாதிரி அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். பன்மையாய் ஆசை தீர்க பாவனை அருக. அது தனி வாக்கியமாக சித்தம்ங்கிறத விட்டுட்டு பாவனை அருக, மனதில் பண்ணுகின்ற கற்பனைகளை விட்டுவிடு. அது மனதுங்கிறத சேர்த்துக்கொள்ளணும். கற்பனை பாவனை அருக. சித்தம் இன்மையாய் ஒழிக அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சித்தம் பாவனை அருக, சித்தத்தில் தோன்றுகின்ற கற்பனைகளை விட்டு விடுகன்னு அங்கேயும் சித்தத்தை அன்வயம் பண்ணலாம். அல்லது அடுத்த வரியில் பாவனை அருகங்கிறத தனி வாக்கியமாக எடுத்துக்கொண்டு சித்தம் இன்மையாய் ஒழிக, மனதானது இல்லாமல் போகுக. மனது இல்லாமல் போகுகன்னா மனதில் பாரமானது இல்லாமல் போகுக, மனது சுமையை பந்தத்தை உண்டு பண்ணுவதாக இல்லாமல் போகுக. மனசே இல்லாமல் போகிறதுனா எண்ணமே இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது யோகத்தில் தியானத்தில் சமாதியில் போகிறது அப்படிங்கிறது இல்லை. அப்பொழுது மனது இருக்கத்தான் செய்யும். பிராரப்தம் இருக்கிற வரைக்கும், சூக்ஷ்ம சரீரம் இருக்கிற வரைக்கும் மனது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த மனது பாரமாக சுமையானதாக பந்தத்தை உண்டு பண்ணுவதாக கவலையை உண்டு பண்ணுவதாக இல்லாமல் போக. சித்தம் இன்மையாய் ஆகனா, சித்தம் அதனுடைய ராஜச தாமச குணங்கள் இல்லாததாக ஆகுக அப்படி எடுத்துக்கொள்ளணும். சித்தம் இன்மையாய் ஒழிக. அப்புறம் சங்கம் இல்லாமையா உனக்கு சொல்வாம். சங்கம்ங்கிறத அடுத்த வாக்கியமாக தனி வாக்கியமாக எடுத்துக்கொண்டா சங்கம் இல்லாமையாய் உனக்கு சொல்வாம். சங்கம் பற்றுதல், பற்றுதல் இல்லாமல் இருக்கின்ற உனக்கு நான் மேற்கொண்டு உபதேசம் செய்கின்றேன். அல்லது ஸ்ரீராமருடைய தகுதியை காமிக்கிறார். வைராக்கியம் உடையவனாக இருக்கிறதுனால, உலக விஷயங்களில் பற்று இல்லாதவனாக நீ இருக்கிறதுனால உனக்கு நான் மேலும் உபதேசம் செய்கின்றேன். ஞான நிஷ்டைக்கான உபாயத்தை உபதேசம் செய்கின்றேன். அதே சமயம் குடும்பம் இருக்குது, உலகம் இருக்குது, உலக விவகாரங்கள் இருக்குது. அதனால் அதையும் செய்து கொண்டு இருக்கணும். அதே சமயம் அதிலிருந்து சம்சார பந்தமானது ஏற்படாமல் செய்து கொண்டு இருக்கணும். அதனால் அந்த உபதேசம், அதான் ஹிதோபதேசம் பண்ணுறார். புண்மை வாதனை பற்றா உள்கரணத்தால் புரியும் செய்கை வன்மையால் கலக்கம் கோடி வருகினும் வருத்தம் செய்யா. கலக்கம் கோடி வருகினும் வருத்தம் செய்யா. எவ்வளவு உலக விவகாரங்களை பண்ணாலும் அதனால வருத்தமானது ஏற்படாது, துன்பமானது கவலையானது ஏற்படாது. எப்பொழுது? வாதனை பற்றா, உண்மைனா கீழான,
கெட்ட பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற, சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற அகங்கார மமகாரத்தோடு கூடிய வாதனை, அந்த வாசனை. அதனால் அசுப வாசனை அது பற்றாமல், அது இல்லாமல், மனதில் விருப்பு வெறுப்பு அகங்காரம் மமகாரம் இவைகள் இல்லாமல், அதான் புண்மை. அதனால் புண்மைங்கிறதுல புண்மைனா புள்ளியத்தன்மை, கீழான தன்மை, நம்ம கீழ்மைக்கு கொண்டு செல்லுகின்ற குணம், பொல்லாத தன்மை, வஞ்சகத்தன்மை. அந்த வாசனைகள் இல்லாத பல பிறவிகளாக நம்மளுடைய மனது இப்படி அறியாமையில் இருந்து உலக விவகாரங்களை பண்ணி இருக்கு. அதெல்லாம் பதிவுகளாக இருக்கின்றது. இப்பொழுது விவேகம் வந்தாலும் ஞானம் வந்தாலும் அந்த வாசனைகளானது வெளிப்படும். இப்போ தொடர்ந்த நம்மளுடைய சாதனைகளால் இந்த ராஜச தாமச வாசனைகள் அல்லது பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற அகங்கார மமகார வாசனைகள், வெறுப்பு வெறுப்புகளோட கூடிய வாசனை, கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் அவைகள் கூடிய வாசனை, அதெல்லாம் இல்லாமல் பற்றா உள்கரணத்தால், பற்றாத மனதினால், அல்ல மன தூய்மையோட கூடிய மனதினால் அப்படி எடுத்துக்கொள்ளணும். தூய்மையோட கூடிய மனது, சித்த சுத்தி உள்ள மனது, அல்லது சத்துவகுணம் பிரதானமாக இருக்கக்கூடிய மனது. மேலே சொன்னதுக்கு அதனால் சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். சித்தம் இன்மையாய் ஒழிக அப்படின்னாக்கா மனசே இல்லாமல் போகிறதுனாக்கா இங்கே உள்கரணத்தால் புரியும் செய்கைன்னு சொல்கிறார். அப்போ மனசு இருக்குது, செய்கை இருக்குது, மனசு இருக்குது, ஆனால் வாதனை பற்றாத மனதாக இருக்கின்றது. அதனால் சித்தம் இன்மையாய் ஒழிகங்கிறது சித்த விருத்திகளே இல்லாமல் ஒழிக்கிறதுங்கிறது இல்லை, பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற பாரமாக சுமையாக இருக்கின்ற விருத்திகள் இல்லாமல், ராஜச தாமச விருத்திகள் இல்லாமல் மனசு லேசாக இருக்கிறது, லைட்டாக இருக்கிறது, சுமை இல்லாமல் இருக்கிறது தான் மனசு இல்லாமல் இருக்கிறது. மனசே இல்லாமல் இருக்கிறதுனா மனசு இருக்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அதனால் மனசில் கவலை அதிகமான ரொம்ப மனபாரமாக இருக்குன்னு சொல்கிறோமே. அப்போ மனபாரம்ங்கிறது அந்த பாரம் இல்லாமல் இருந்தால் மனசு இருக்கிறது ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். அப்படி இருக்கிறது. அதனால் சாந்தமான மனசு, பரபரப்பு இல்லாத மனசு, டென்ஷன் இல்லாத மனசு, ஸ்ட்ரெஸ் இல்லாத மனசு, துக்கம் கவலை இல்லாத மனசு, கற்பனைகள் ஆசைகள் எதிர்பார்ப்பு இல்லாத வெறுப்பு வெறுப்பு இல்லாத மனது, அதுதான் மென்மையான மனது, சாந்தமான மனது. சொல்லப்போனால் இல்லாத மனதுனா இல்லாதது போல இருக்கின்ற ஒரு மனது. அதனால் அப்படிப்பட்ட மனது. அதனால் உள்கரணத்தால் புரியும் செய்கை. அதனால் வாசனை பற்றா உள்கரணத்தால் புரியும் செய்கை. எவ்விதமான ஆசைகள் எதிர்பார்ப்பும் இல்லாத, பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற வாசனை இல்லாத மனதினால மனதோட செய்யப்படுகின்ற செய்கை. அதான் திருக்குறளில் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும்னா, இந்த நான்கும் இல்லாமல் பண்ணுற செய்கை எதுவோ அந்த செய்கை வன்மையால் கலக்கம் கோடி வரியினும். பலாத்காரமான செயல்னு புரிகிற பொழுது அதில் பலவிதமான பிரச்சனைகள் வரும். அது அப்படி என்னதான் வந்தாலும், கலங்குவதற்கான சூழ்நிலைகள் அநேகம் வந்தாலும் அது அவனுக்கு சம்சாரத்தை கொடுக்காது, வருத்தத்தை உண்டு பண்ணாது. விவகாரத்தில் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கலக்கத்தை உண்டு பண்ணுகின்றன. கோடி வருகினும்னா வன்மையால்னா பிராரப்த வலிமையினால், பலாத்காரமாக வலிமையினால் கலக்கம் கோடி வருகினும், கலக்கத்தை உண்டு பண்ணுவதாக பல பிரச்சனைகள் வந்தாலும் அவனுக்கு அந்த மனதானது சம்சாரத்தை உண்டு பண்ணாது. இப்படி இருந்தா வாதனை பற்றா உள்கரணம் இருந்தா, மனதில் விருப்பு வெறுப்பு இல்லாத தூய்மையான மனது இருந்தா, அதை நம்ம கர்ம யோகம் வாயிலாக சொல்லுகின்றோம். கர்ம யோகம் என்று சொல்லுகின்றோம். இப்போ கர்மாவாக பண்ணால் விருப்பு வெறுப்போட பண்ணுறது, அது சுமையை கொடுக்கும், சம்சாரத்தை கொடுக்கும். அதை பற்று இல்லாமல் நாம் செய்கின்ற பொழுது அது வருத்தத்தை உண்டு பண்ணாது, மனக்கவலையை உண்டு பண்ணாது, மனபாரத்தை உண்டு பண்ணாது. அதனால் செயலை விடுதல் என்பது செயலின் மேலே இருக்கக்கூடிய அல்லது செய்பவன் நான் என்ற அபிமானத்தை விடுதல், செயலினுடைய பலனில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை விடுதல். விட்டு செஞ்சா அது சம்சாரத்தை, துன்பத்தை, பந்தத்தை உண்டு பண்ணாது. இந்த மனது தான்
உலகத்தை உண்டு பண்ணுகின்றதுங்கிறத மேற்கொண்டு சொல்லுகின்றார். மனதோட தன்மையை இன்னும் கொஞ்சம் விவரிக்கின்றார். விழிப்பினோடு இமைப்பில் சித்தம் சகத்தினை விளைத்தொடுக்கும் ஒழித்து வாதனை பிராணன் ஒடுக்கத்தால் உளத்தை மாய்ப்பாய் இழித்த பேதமையின் தோற்றம் ஒடுக்கமாம் இரண்டினாலும் சுழித்திடு கருமம் எல்லாம் தோன்றிடும் ஒடுங்கும் அன்றே. விழிப்பினோடு இமைப்பில் சித்தம் ஜகத்தினை விளைத்து ஒடுக்கும் ஒழித்து வாதனை பிராணன் ஒடுக்கத்தால் உளத்தை மாய்ப்பாய் இழித்த பேதமையின் தோற்றம் ஒடுக்கமாம் இரண்டினாலும் சுழித்திடு கர்மம் எல்லாம் தோன்றிடும் ஒடுங்கும் அன்றே. விழிப்பினோடு இமைப்பில் சித்தம் சித்தம் விழிப்பினோடு இமைப்பில் சித்தம் விழித்திருக்கிறது, சித்தம் தூங்கிறதுன்னு. ஜகத்தினை விளைத்து ஒடுக்கும் விழிப்பினோடு விளைக்கும் இமைப்பில் ஒடுக்கும். இந்த மனதானது விழித்திருக்கிறதுனால விழித்திருக்கிற பொழுது உலகமானது தோன்றுகின்றது. மனது தூங்கிவிட்டால் உலகமானது ஒடுங்கி விடுகின்றது. அதுலேருந்து என்ன தெரியுது? மனது தான் உலகத்தை உண்டு பண்ணுகின்றது. மனசு இருக்கிற பொழுது உலகம் இருக்கு, கவலை இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. மனது இல்லை என்றால் எதுவும் இல்லை. விழிப்பு உறக்கம்தான். விழித்திருக்கிற பொழுது மனசு இருக்கு, அதனால ஒரு உலகம் தெரிகிறது. நமக்கு அதிலிருந்து இன்ப துன்பங்கள் வருகின்றன. கனவுலையும் மனது விழித்திருக்கு, அங்கேயும் சுகதுக்க அனுபவம் வருது. ஆழ்ந்த தூக்கத்தில் மனது ஒடுங்கி விடுகிறது, உலகம் இல்லை, அதனால வருகின்ற இன்ப துன்பங்கள் இல்லை. அதனால் இந்த மனது தான் ஜகத்தினை விழித்து ஒடுக்கும், தோற்றுவித்தும் ஒடுக்கியும் அந்த காரியங்களை செய்து வருகின்றது. அதனால் இந்த விழிப்புல இருக்கிற பொழுதே, தூக்கத்துக்கு போய் தான் உலகத்தை மறக்கணுங்கிறதுல, விழிப்புல இருக்கிற பொழுதே நம்மளுடைய மனதை ஒடுக்க முடிந்தால் அது உலகமும் ஒடுங்கிவிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஏற்கனவே புசுண்டர் கதையில் சொன்னார். அந்த பிராணாயாம பயிற்சியை ஒருவன் பண்ணலாம். மனதை அடக்குவதற்கு, வாசனையிலிருந்து மனதை விடுவிப்பதற்கு. ஒழித்து வாதனை பிராணன் ஒடுக்கத்தால், வாதனை ஒழித்து பிராணன் ஒடுக்கத்தால். அதெல்லாம் அங்கே நம்ம விரிவாக பார்த்தோம். இந்த வாசனை, மனது, பிராணன் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. பிராணன் தீவிரமாக இருந்தால் மனது செயல்பாடு தீவிரமாக இருக்கும். பிராணன் ஒடுங்கினா மனது ஒடுங்கும். அதே மாதிரி மனது தீவிரமாக செயல்படுற பொழுது பிராணனுடைய செயல்பாடு தீவிரமாக இருக்கும். மனது ஒடுங்கினா பிராணன் ஒடுங்கும். ஒன்று தூண்டுவதாக இருக்கின்றது. ஆகவே மனதை வேதாந்த விசாரத்தினால ஒடுக்கலாம். முடியாத பொழுது பிராணாயாம பயிற்சியினால, யோக சாதனைகளால் ஒடுக்கலாம். வாசனை ஒழித்து, இந்த ராஜச தாமச வாசனைகளை விடுத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அது வாசனை வரும், வாசனை வர்றது நம்ம கையில் இல்லை, எண்ணங்கள் வர்றது நம்மளுடைய கையில் இல்லை, அது பிராரப்தத்தின்படி வெளிப்படுகின்றது. ஆனால் அதை செயலுக்கு கொண்டு வருவதும் செயலுக்கு கொண்டு வராமல் நிறுத்துவதும் நம்முடைய கையில் இருக்குது. அல்லது சாத்விகமான முறையில் செயல்படுத்துவதும், ராஜசமான தாமசமான முறைகள் அதை வெளிப்படுத்துவதும் அதுவும் நம்முடைய கையில் இருக்குது. அது வர்றது நம்முடைய கையில் இல்லை. அதை கட்டுப்படுத்துவதும் அதை வெளிப்படுத்துவதும் வெளிப்படுத்தாமல் இருப்பதும் அல்லது எப்படி வெளிப்படுத்துதல் என்பதும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதனால் நம்மளுடைய முயற்சியினால் அதை மாற்றி அமைக்க முடியும். ஆனால் அந்த வாசனைகளை, அப்போ அசுப வாசனைகளை ஒழித்து, அதை எப்படி ஒழிக்கிறது? சுப வாசனைகளால், நல்ல ஆன்மீக சாதனைகளால், பிராணாயாமம் முதலான யோக சாதனைகளால், சுப வாசனைகளை உண்டு பண்ணி அசுப வாசனைகளை ஒழித்து, அதுக்கப்புறம் மனசு சத்துவத்தில் இருக்கும். அந்த சத்துவத்தில் இருக்கக்கூடிய மனசு கூட குணாதீதமாக இருக்கக்கூடிய ஆத்மாவில் ஒடுங்கணும். அதற்காக பிராணன் ஒடுக்கத்தால் பிராணாயாமம் முதலான பயிற்சிகளை செய்து, நிதித்தியாசனத்தை செய்து உளத்தை மாய்ப்பாய்னா உளத்தை சொரூபத்தில் நிறுத்துவாய். அந்த சத்துவ பிரதானமாக ஆகியிருக்கின்ற மனதை
துரியமாக இருக்கின்ற ஆத்மாவில், நிர்குணமாக இருக்கின்ற ஆத்மாவில், குணாதீதமாக இருக்கின்ற ஆத்மாவில் நிறுத்துவாய். அதால் மாய்க்கிறதுன்னா அதில் லயமாக்குதல், உளத்தை லயமாக்குவாய்ன்னு அர்த்தம். அது சாதனையை சொல்லி இருக்கிறார். இழித்த பேதமையின் தோற்றம் ஒடுக்கமாம் இரண்டினாலும் சுழித்திடு கருமம் எல்லாம் தோன்றிடும் ஒடுங்கும் அன்றே. இது அஞ்ஞானத்தினால சிருஷ்டிங்கிறது தோன்றுகின்றது, ஒடுங்குகின்றது. அதனால் இழித்த பேதமையின் தோற்றம், இழிவான இகழத்தக்க அஞ்ஞானத்தினுடைய அஞ்ஞானத்தினுடைய தோற்றம். அஞ்ஞானம் எங்கே இருக்கோ அங்கே சிருஷ்டி இருக்கு, எங்கே அஞ்ஞானம் இல்லையோ அங்கே சிருஷ்டியானது இல்லை. அதனால் பேதமையின் தோற்றம், எங்கே அஞ்ஞானம் கயிறுங்கிறது தெரியலேனாக்கா அஞ்ஞானம் இருக்கு, பாம்புங்கிறது தெரிகின்றது, அது தோற்றம். அது மாதிரி தோற்றம் ஒடுக்கமாம் இரண்டினாலும், இந்த நாமரூபங்கள் வந்து போகிறதெல்லாம் மாயையினால் வந்து போகின்றது. அவித்யா இருக்கிற வரைக்கும் மாயை இருக்குது, மாயை இருக்கிற வரைக்கும் இது தெரிகின்றது. மாய தோற்றங்கள் எல்லாம் சத்தியமாக தெரிகின்றன. தோற்றம் ஒடுக்கமாம் இரண்டினாலும் சுழுத்திடு கர்மம் எல்லாம் தோன்றிடும். அதனால் இந்த அஞ்ஞானத்தோட தூண்டுதலால் நமக்கு உலகம் தெரிகின்றது, உலகம் ஒடுங்குகின்றது. அந்த உலகத்தை நம்ம பார்த்து அஞ்ஞானம் இருக்கிற பொழுது அதற்கு சத்தியத்துவம் கொடுத்து உலகத்தை நோக்கிய பிரவர்த்தி கர்மாவை அல்லது நிவர்த்தி கர்மாவை நாம் செய்கின்றோம். அதனால் சுழித்திடு கர்மம் எல்லாம் தோன்றிடும். நம்மளுடைய செயல்களுக்கு காரணம், உலகத்தை நோக்கிய உலகத்தை குறித்த நம்முடைய எல்லா செயல்களுக்கும் காரணம் அஞ்ஞானம். ஏன்னா அஞ்ஞானம்தான் உலகம் இருப்பதான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அப்புறம் அந்த இருப்பதான தோற்றத்தை உண்மையிலேயே இருக்கிறது என்றும் அஞ்ஞானமே கருதச் செய்கின்றது. அதனால் நாம் அந்த சுகதுக்கத்தை, உலகத்திலிருந்து வருகின்ற சுகதுக்கத்தை அல்லது அந்த இருப்பதாக தெரிகின்ற உலகத்தின் மேலே வெறுப்பு கொண்டு நாம் கர்மத்தை செய்கின்றோம். அதுதான் அடுத்தடுத்த பிறவிக்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் அஞ்ஞானத்தினால விபரீத ஞானமானது வருகின்றது. அஞ்ஞானம் மட்டும் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் அவித்தை இருக்குது, ஒன்றையும் அறியாமல் இருக்கிறோம், ஒன்றும் சம்சாரம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் விழித்திருக்கின்ற பொழுது அந்த விபரீத ஞானம், அஞ்ஞான காரியமாக விபரீத ஞானமானது எப்பொழுது வருகின்றதோ, விபரீத ஞானம்னாக்க தவறான அறிவு, இருக்கிற பொருளை இல்லாததாகவும் இல்லாத பொருளை இருப்பதாகவும் அல்லது சுகத்தை தராதது என்றும் துக்கம் சொரூபமாக உடையதை சுகத்தை தருவதாகவும் நினைக்கிறது. அதான் விபரீத ஞானம். அந்யோன்ய அத்தியாசம்னு சொல்கிறது உண்டு. ஆத்ம அனாத்ம விஷயங்களில் அந்யோன்ய அத்தியாசமானது ஏற்படுகிறது. அதான் விபரீத ஞானம். புறத்தில் பார்த்தோம்னா இல்லாத பாம்பு இருக்கிறதா தெரிகின்றது, இருக்கிற கயிறு தெரியவில்லை. அதனால் என்ன ஆகுது, நிவர்த்தி, அதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் போனது வந்தது. சரி, அஞ்ஞானத்தினால விபரீத பாவனைங்கிறது வருகின்றது, உலக தோற்றம் என்பது வருகின்றது, இல்லாதது இருப்பதாக தெரிகின்றது, இருப்பது இல்லாததாக தெரிகின்றது. அப்புறம் இந்த உடம்ப நம்ம நான் அல்லாத உடம்ப நான் என்று நினைக்கின்றோம். உண்மையிலேயே நானா
வாஸ்தவமாக சத்தியமாக இருக்கின்ற பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்கின்ற ஆத்மாவை இல்லாததாக நினைக்கின்றோம். அல்லது பிறப்பு இறப்பு இல்லாத சொரூபமுடைய நாம் உடலை நாமாக கருதி நான் பிறப்பு இறப்பு உடையவன், சுகதுக்கத்திற்கு ஆட்படுபவன் என்று கருதி இந்த சரீரத்தோட சுகத்தை நம்முடைய சுகமாகவும் சரீரத்துடைய துக்கத்தை நம்முடையதாகவும் கருதி அதை நீக்குவதற்கான முயற்சியை செய்கின்றோம். ஆனந்த சுரூபமான நாம் சரீரத்தை நான் நினச்சி துக்க சுரூபம்னு நம்மை கருதுகிறோம். அப்புறம் சாஸ்வதமான பிறப்பு இறப்பு இல்லாத ஆத்மாவாகிய நாம் பிறப்பு இறப்பு உடைய சரீரத்தை நான் என்று கருதி அதனால் அந்த சரீரத்தை தக்க வைத்து கொள்வதற்காக அதை எப்படியாவது சாஸ்வதமாக இருக்க வச்சிடணும்னு நினச்சி கர்மாவை பண்ணுறான். அதனால் நிலையில்லாத ஒரு பொருளை நிலையாக இருக்க வைக்கணும்னு கர்மா பண்ணுறோம். அப்புறம் சுகஸ்வரூபமான நான் துக்கின்னு நினச்சி அந்த துக்கத்தை போக்குறதுக்காக கர்மா பண்ணுகின்றோம். இதெல்லாம் விபரீத பாவனை. அதனால் விபரீத ஞானத்தினால அஜானத்தினால விபரீத ஞானம், விபரீத ஞானத்தினால ராகத்வேஷம், அந்த ராகத்வேஷத்தினால தூண்டப்பட்டு புண்ணிய பாப பிரவருத்தி கர்மாவை பண்ணுகின்றோம். அதனால் பிறவி வருகின்றது, ஜன்மாதி துக்கமயமான சம்சாரமானது ஏற்படுகின்றது. அதனால் எல்லாம் இந்த பேதமை அஜானம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்றது. அஜானத்தினால விபரீத ஞானம், விபரீத ஞானத்தினால விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்புனால கர்மா, கர்மானால புண்ணிய பாப்பம், புண்ணிய பாப்பத்தினால தோற்றம் ஒடுக்கம். அதனால் கர்மம் எல்லாம் தோன்றிடும் ஒடுங்கும் அன்றே. எல்லா செயல்களும் தோன்றுகின்றன, ஒடுங்குகின்றன. அதனால் என்ன பண்ணணும்? இந்த சம்சாரத்திலிருந்து பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அஜ்ஞான நிவர்த்தி செய்ய வேண்டும். ஏன்னா அதான் மூல காரணம். கர்மா தான் பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்குன்னா கர்மாவுக்கு காரணமாக அஜ்ஞானமானது இருக்குது. அதனால் அஜ்ஞான நிவர்த்திக்கான சாதனைகளை ஒருவன், விவேகமுள்ள ஒருவன் செய்ய வேண்டும். அதை அடுத்த பாடலில் சொல்கிறார். 5வது பாடல். ஆதலால் குரவன் நன்னோள் அகல்கிலாச் செறிவான் வன்பில் பேதமை உளத்தை மாய்ப்பாய் பிராணனை தடை செய்தாலும் வேதன அசைவு தீர விடுகிலும் சித்தம் போகும் தீது அரும் அதுவே மேலாம் பதம் எனச் செப்பும் அன்றே. ஆதலால் குரவன் நன்னூல் அகல்கிலா செறிவான் அன்பில் வேதமை உளத்தை மாய்ப்பாய். அஞ்ஞானத்தோடு கூடியிருக்கின்ற மனதை அழிப்பாய், அல்லது மனதில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை அழிப்பாய். 2 சொல்கிறார். குரவன், குரு உபதேசம், குருவினுடைய தத்துவ ஞான உபதேசம். அதனால் குரு வேறு ஏதாவது சொன்னாருனாக்கா அது பிரயோஜனம் இல்லை. வேதாந்த விஷயத்தை சொல்லக்கூடிய குருவாக இருக்கணும். அதனால் குருவினுடைய உபதேசம். அதனால் குரு இருக்கணும். குரு எடுத்து சொல்லுகின்ற உபதேசம் என்னது? நன்னூல். அதனால் சாஸ்திரம் குரு 2 சேர்ந்து இருக்கணும். சாஸ்திரம் இல்லாமல் குரு மட்டும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, குரு இல்லாமல் சாஸ்திரம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. குருவே வேண்டாம், நானாக புக்கை படித்து தெரிந்து கொள்வேன் அப்படின்னு நினச்சாலும் அது பயனில்லை. அதனால் 2 சேர்ந்து குரு உபதேசம் பண்ணணும். எதை உபதேசம் பண்ணணும்? சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுறவரை, நல்ல நூல்களை, வேதாந்தத்தை எடுத்து சொல்பவராக குரு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குருவினுடைய அகல்கிலா செறிவான் அன்பில். அகழ்தல் அப்படின்னா அகழுதல், நீங்குதல். அந்த குருவிடம் இருந்து, குருவின் அருகில் இருந்து நீங்காமல் விலகி செல்லாமல் அன்போடு சேவை செறிதல் அப்படிங்கிற சேவை முதலானவைகளை செய்து அன்போடு பக்தியோடு பக்தி ஸ்ரத்தையோடு குருவுக்கு சேவை முதலானவைகளை செய்து குருவிடமிருந்து சாஸ்திரங்களில் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய உபதேசங்களை கேட்டு வாங்கி அதனால் அந்த ஞானத்தினால உளத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நாசம் செய்வாய், அல்லது அஞ்ஞானத்தோடு கூடிய மனதை நாசம் செய்வாய், அழிப்பாய். பிராணனை தடை செய்தாலும், இந்த மனதை அடக்கிறதுக்கு ஒன்று தத்துவ ஞான உபாயம். தத்துவ ஞானத்தினாலேயே மனது அடங்கலைன்னா என்ன பண்ணணும்?
பிராணாயாம சகாயத்தோடு அதுக்கான முயற்சியை பண்ணணும். யோக சாதனைகளோட முயற்சி பண்ணணும். பிராணனை தடை செய்தாலும் வேதன அசைவு தீர விடுகிலும். வேதனை அறிவுனா வேத்தியம், வேதனம்னா அறிதல். புறத்தை நோக்கி விஷயங்களை பார்த்து போகின்ற மனது அதை அசையாமல் நிறுத்தினாலும் சித்தம் போகும். வேதனை அசைவு தீர விடுகிலும்னா விஷயங்களை நோக்கிய மனதினுடைய சலனம். அதுவும் போச்சு. வேதனை அசைவு தீர விடுகிலும் சித்தம் போகும். இந்த விஷயங்களை குறித்த மனசில் சலனம் இல்லாமல் இருந்தால் சித்தமானது போகும். தீது அரும் அதுவே மேலாம் பதம். அப்படி சித்தம் விஷய சிந்தனை இல்லாமல் சுரூபத்திலேயே இருந்தால் அதுதான் மேலான பதம், அதுதான் மோட்சம் என்று சாஸ்திரம் செப்பும். பதம் என செப்பும். பதம் என்று சொல்லப்படும். செப்பும்னா சொல்லப்படும். அதுவே மேலானது என்று. மேலான நிர்விகல்ப நிலை, மோட்ச நிலை, நிர்வாண நிலை என்று அதுவே சொல்லப்படும். மனசு அசைவில்லாமல் இருக்கிறது என்பது தான் நிர்வாண நிலை, மோட்ச நிலை. மனதை அசைவில்லாமல் செய்யறதுக்கு ஒன்று சத்துவசாஸ்திர ஞானமானது வேண்டும், ஆத்ம ஞானமானது வேண்டும். அதோட பிராணாயாமம் முதலான யோக சாதனைகளும் அதற்கு சகாயமாக இருக்கும். இது வரைக்கும் சென்ற அத்தியாயத்தில் 2 கதைகள் மூலமாக சொன்ன விஷயம் அது திரும்ப சுருக்கி சொல்லி இருக்கின்றார். இப்போ இந்த அத்தியாயத்துக்கு இந்த கதை மூலமாக இன்னொரு உபாயம் சொல்ல போகிறார். இந்த சர்வாத்ம பாவம் என்பது தான் இந்த கதையினுடைய விஷயம். நம்ம நாளை வகுப்பில், அடுத்த வகுப்பில் தொடரும். அடுத்த வாரம் தொடருவோம். ஓம் ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्।